வணக்கம் உறவுகளே. இது நங்கூரம். நான் முருகேசன். நம்ம விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார். அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிஎம் ஆகிட்டார். ஆனால் வந்து அவர் எப்படி சிஎம் ஆனார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அது நம்ம வந்து மக்கள் வெள்ளம் அப்படியே கொதித்தெழுந்து இளைஞர்கள் அப்படியே புதுசாக அப்படியே ஓட்டு போட்டாங்க. அதனால தான் வந்து விஜய் வென்றுட்டார், சிஎம் ஆகிட்டார். மக்கள் அவ்வளோ புரிதலோடு இருக்காங்க. இந்த கட்சியை பிடிக்காதவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்வை தவறுங்கிறது நிறைய இப்போ புரிஞ்சுக்கிட்டே வருது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பண்ணின சேட்டைகள்லாம் சில்மிஷங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோடைய ஆட்கள் வந்து அப்படியே பொங்குவாங்க. அப்படின்னா அப்படியே இப்படி பண்ணிட்டாங்க, திமுககாரங்க அப்படி பண்ணிட்டாங்க, திமுககாரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, திமுககாரங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பொங்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவன் தெலுங்க, இவன் மலையாளி, இவன் வெள்ளையன், இவன் வந்து வெள்ளைக்காரன், இவன் வந்து கருப்பு நிறுத்தவன் இப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரித்து பேசுனது. தெலுங்க, கன்னடம், மலையாளி இப்படி பிரித்து பேசுனது. அது ஒரு மாஃபியா. இவங்க சங்கிங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க. இந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெரியார் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாதுரை என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி பேசி 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 திமுக மேலே, திராவிடர் கழகத்து மேலே, பெரியார் மேலே, பேரறிஞர் அண்ணாதுரை மேலே, கலைஞர் மேலே, ஸ்டாலின் மேலே அளவுக்கு அதிகமான சாயத்தை, பொய்யான சாயத்தை பூசி நம்ம ஜெயிச்சே அவனது தடவை ஸ்டாலினை வெளில விடக்கூடாதுங்கிற ஒட்டு மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருக்காங்க. 2014 எப்படி அண்ணா சேரைங்கிற ஒரு குரூப்பு செஞ்சிச்சோ அதே மாதிரி இப்போவும் ஒரு பெரிய நெட்வொர்க்கு, மிகப்பெரிய நெட்வொர்க்கு, உலகத்திலேயே இதுவரைக்கும் இல்லாத இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு ஸ்டாலினுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்துருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் ஆட்சி செஞ்சிச்சு. அதிமுக காலங்கள்லேயும் கொடுமைகள் இருந்துச்சு, எல்லா கொடுமைகளும் இருந்துச்சு. கொள்ளை இருந்துச்சு, ஆள் கடத்தல் இருந்துச்சு, வம்பு இருந்துச்சு, வழிபறி இருந்துச்சு, சாராயம் கடத்தல் ஊழல் இருந்துச்சு, அதில் சாவு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியிலையும் இருந்துச்சு, திமுக ஆட்சியிலையும் இருந்தது. ஆனால் விஜய் பேசுனதாகட்டும் சரி, இந்த மற்ற காணொலிகளாக பேசுனதாகட்டும் சரி, யாராவது அதிமுகவையோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவையோ யாராவது குறை சொல்லியிருக்காங்களா? இல்லை. இவங்களுக்கு ஊனா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு யாராடா குறை சொல்லலான்னு பார்ப்பாங்க. டகார ஞாபகத்துக்கு வரும் திமுக, உதயசூரியனாக குறை சொல்லுவாங்க. என்னமோ இந்த நாட்டுக்காக கையெடுத்து ஒரு சொல்கிற ரத்தத்தை சிந்தின மாதிரி இந்த நாட்டில் இருந்து திராவிடத்தால் பலனடைஞ்சவங்க தான் அதிகம். ஆனால் பலனடைஞ்சு ஏதாவது ஒரு இதை பலனடைஞ்சிருப்பாங்க. ஆனால் பலனடைஞ்சதை உண்ட சொத்துக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பலனடைஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு மேற்கொண்டு புழுதி வாரி பூசுறது, பட்டை தீட்டுறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, கருப்பு கலர் காவி பூசுறது அவங்க மேலே, இப்படியே தான் பண்ணாங்க. இப்படி பண்ணி 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 கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 35,000 45,000 வரைக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள், 35,000 45,000 வாட்ஸ்அப் குழுக்கள். யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 34,000 ஒரு 40,000 குழுக்கள் வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் குழுக்கள். ஒரு வாட்ஸ்அப்பில் 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த 10 பேரை எத்தனை பேர் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதை 40,000 பேர் எவ்வளோ பேர்த்த கனெக்ட் பண்ணுவாங்கன்னு போகணும். இந்த கனெக்டிவிட்டியில் பூராவுமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது, திமுகவுக்கு எதிராக பேசுகிறது, திமுக செய்யாததை, நடக்காத கொடுமைகளையும் நடந்த திமுக ஆட்சியில் நடந்துச்சு, திமுககாரங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு புழுதி வாரி பூசுறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழுவுக்கு 10 பேரும் வச்சுங்க, ஒரு வாட்ஸ்அப் குழுவுக்கு 10 பேர்னா 40,000 குழுக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் டெலகிராம் அந்த குரூப்ஸு, அது இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த இதிலெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் குழுக்கள், இந்த டெலகிராம் குரூப்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து 19-20 வயசுலேருந்து 35 வயசுக்கு உட்பட்டவர்கள், அந்த மாதிரியான இளம் வயது நண்பர்கள், நண்பிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா
ப்ரமோஷன் இவங்க தான் ப்ரமோஷன் பண்ணுது. இந்த 40,000 50,000 குழுக்களுக்கு இவர்கள் தான் ஆணி வேறு. இவர்கள் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட லெஜெண்டுகள். ரொம்ப அதே இப்போ நமக்கு ஒரு செல்ஃபோன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால நோண்ட தெரியாது. ஆனால் நம்ம பையன் இருக்கான் பாருங்க, சின்ன குழந்தையா இருப்பான் பாருங்க, அவன் என்ன பண்ண என் பேத்தி கூட நல்லா அப்படி டக்கு டக்குன்னு தடாது. 2 வயசு தான் அவன். அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறீங்க, நல்ல ஃப்ளூயண்ட்டாக இன்டர்நெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சவங்க, அவர்களை வைத்து பொய்யான பிரச்சாரங்கள், விஜய்க்கு ஆதரவான பிரச்சாரங்கள் ஒரு பக்கத்து, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒரு பக்கத்து, இந்த மாதிரி பிரச்சாரத்தை பண்ணது இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 20 ஒருங்கிணைப்பு குழுக்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லுவோம்ல, கோஆர்டினேட், இவங்களெல்லாம் இணைக்கிறது, இவர்களெல்லாம் இணைக்கிறது கோஆர்டினேட்டுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குன்ற. கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் அதிகமான காசு வாங்கிக்கிட்டு கூவுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு வாயை வாடகை கொடுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே. அது இல்லாமல் இவங்க வந்து ஃபுல் டைமாக வேலை பார்க்குறோம். அந்த 5000 பேர் வந்து ஃபுல் டைமாக காசு வாங்கிக்கிட்டு ஃபுல் டைமாக தாவேக்காக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000த்துக்கும் அதிகமானவர்கள் பார்ட் டைம் ஜாப். நீ ஒரு வேலைக்கு போறியா, வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் 3 மணிக்கு வந்துடுவியா வீட்டுக்கு, 2 மணி நேரம் வாங்கி வேலை பாரு, உனக்கு அதுக்கான சம்பளம் தரப்படும் கொடுத்துருக்காங்க, வேலை வாங்கியிருக்காங்க, நடந்துருக்குது. இப்போது இவ்வளவு கேவலமான வேலைகளெல்லாம் பார்த்து தான் நம்ம அண்ணன் ஓட்டு வாங்கி வந்து ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. எனக்கு தம்பி தான் அவன், சிஎம் ஆகிட்டா, அதனால் சிஎம்னு மரியாதை கூப்பிட்றான். எனக்கு தம்பி தான் சிஎம், என்னோட 5 வயசு சின்னவர் தான். நமக்கு 57 வயசு ஆகுது, அவருக்கு 52 வயசு ஆகுது. இல்லை சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்போது இது நேர்மையான வழியா? ஆட்சியில் உட்கார்றதுக்கான எந்த விதமான போராட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அகரம் ஃபவுண்டேஷன் எடுத்துங்க, சூர்யாவை எடுத்துங்க. சூர்யா, அவர் தம்பி கார்த்திக்கு, அவங்க அப்பா, அது ஒரு கலை குடும்பம்னு வச்சுக்கோங்க. அந்த கலை குடும்பம் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் அவர் மட்டும் செஞ்சாரா, குடும்பம் சேர்ந்து செஞ்சாங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும், செய்யணும்ல. மருத்துவர்களை கிட்டத்தட்ட 60 மருத்துவர்களை உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இன்ஜினியர்ஸு, அது இல்லாமல் கலை அறிவியல் கல்லூரியில் படித்தவங்க. அதில் எவ்வளோ பேர் படிச்சிருவாங்க, பிகாம் படிச்சிருவாங்க, எம்காம் படிச்சிருப்பாங்க, நிறைய எவ்வளோ பேர் தான் படிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க சேவை செஞ்சுட்டு வராங்க. அவருக்கு சூர்யாவுக்குன்னு ஒரு 4-5 கல்லூரியில் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சீட்டு, ஒரு 6 சீட்டு, ஒரு 4 சீட்டு, இந்த மாதிரி சென்னையில் ஒரு 4-5 கல்லூரியில் அந்த சீட்லாம் சூர்யாவுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கும். யாராவது ஏழை விட்டு பையனோ இல்லை படிக்காதவன் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற பயல்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவர் பணம் கட்டி சீட்டு வாங்கி கொடுத்து, இவர் ட்ரஸ்ட்டு பணம் கட்டுது, ட்ரஸ்ட்டு பணம் கட்டுறாரா இவர் கட்டுறாரு, 2 ஒன்று தான். பணம் கட்டி அவருக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்து அந்த பையனை படித்து நல்லபடியாக பூத்தி பாதுகாக்கிற மாதிரி அதுக்கு ஹாஸ்டல் வசதி போக்குவரத்து எல்லாமே செஞ்சு கொடுத்து அவரை படிக்க வைத்து வெளியே விட்டுருக்கிற கிட்டத்தட்ட 100கணக்கான ஆண்கள் வந்து, பெண்களும் ஆண்களும் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவரால் அந்த அகரம் ஃபவுண்டேஷனால் நல்லா இருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க செஞ்சுருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி எதாவது செய்யலாம்ல, எதுவுமே செய்யலை. கையெழுத்துக்கிட்டால் கூட சுண்ணாம்பு தர மாட்டாங்க, அவ்வளோ பெரிய கஞ்சன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. சிஎம் சீட்டில் உட்காந்து பெருசு இல்லை, என்ன வழியில் வந்து உட்காந்திங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. மக்களுக்காக ஏதாவது போராட்டம், ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒன்று போராட்டம், மக்களுக்கான ஏழை மக்களுக்காக குரல், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரல். பெரியாரை கொள்கையாக வச்சுருக்கீங்க, அம்பேத்கரை கொள்கையாக வச்சுருக்கீங்க, எம்ஜிஆரை கூட கொள்கையாக வைப்பீங்க, நாளைக்கு கலைஞரை கூட வச்சாலும் வைப்பீங்க, நம்ப முடியாது. ஆனால் செயலில் செய்யணும்ல, வாய்ஸை விடாலும் ஒரு பக்கத்து இருக்கட்டும், செயலில் செய்யணும்ல. கொள்கை தலைவர்கள்லாம் இருக்கட்டும், அவங்களாம் செத்து 50 வருஷம் ஆச்சு, அவங்களாம் இருக்கட்டும், அப்படியே பத்திரமா பின்னாடி படமாகவே இருக்கட்டும். அவங்க செஞ்சதை நீங்கள் செஞ்சீங்களா, செய்கிறீங்களா, நீங்கள் பின்பற்றினீங்களா? பெரியாரெலாம் கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50 வருடமாக மாடாக உழைத்தார். அந்த மண்ணுக்கு மாடாக உழைச்சார். சிஎம் பதவியெல்லாம் அவரை தேடி வந்தது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியெல்லாம் அவருக்கு தேடி வந்தது. அவர் ஒரு காங்கிரஸ்காரர். ஆனால் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் காங்கிரஸ் இதை எதிர்த்து தான் போரிட்டார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து தான் போரிட்டார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை எதிர்த்து தான் போரிட்டார். இன்றைக்கி காங்கிரஸ் கிட்ட துடை தெரியும் சூழ்நிலைக்கு போயிடுச்சு.
அப்போது இந்த இந்த படை கட்டினது பெரியாருடைய படை, பேரறிஞர் கட்டினது, கலைஞர் கட்டினது, ஸ்டாலின் கட்டினது, எம்ஜிஆர் கட்டினது, இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறது? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. கலைஞர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார், பேரறிஞர் பெருந்தகையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார், பெரியார் இந்த மண்ணுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா, யோசித்து பார்த்துருக்கோமா? ஆனால் யோசிக்கலை. ஆனால் ஒரு திரை கவர்ச்சி ஒன்று மட்டும் இருக்குது. நம்ம மொபைலுக்கு அவரை பற்றி நல்ல செய்திகளாக வருது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த செய்தி சம்மந்தப்பட்ட தான் வரும். நீங்கள் ஒரு தவறான ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து தவறான படமாக கூட்டும் உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை சுரண்டி மக்களுடைய அந்த மக்கள் வந்து அந்த மொபைல் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு கிரேஸை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலையை காட்டி நீங்கள் பதவிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இதில் எவ்வளவு பார்ட் டைமில் பணம் வாங்கிட்டு பேசுகிறவங்க, ஃபுல் டைமாக பணம் வாங்கிட்டு பேசுகிறவங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சாக உடனே 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் வந்துடுது ரீல்ஸு, மீம்ஸு. இதெல்லாம் நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குதான். இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் சரி இப்போ ரைட்டு அது மாதிரி வந்துட்டிங்கன்னு வைங்க, இப்போ ஆட்சிக்கு வரத்துக்கு ஆட்சியில் வந்து சிஎம்மாக உட்கார்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டீங்க ரைட்டு. இப்போ ஆட்சி ஆளணும்ல, அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? ஏன்னா ஒரே ஒரு பிளான் சொல்லுங்கள், இல்லை பத்திரிகையாளர் சந்தித்து பதில் சொல்லுங்கள். எந்த பிளானுமே இருக்காது. அப்போ இப்போ நீங்கள் ஆட்சி செய்வதற்கு அந்த மாதிரி வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் பயன்படுத்தி ஆட்சி செய்ய முடியும். ஐடியா கேளுங்களேன், ஒரு தடவை ஐடியா கேட்டு பாருங்களேன். அப்போது இந்த வெற்றி செல்லுமா செல்லாதா, இது எதை நோக்கி நகர்கிறது, இது இந்த அரசியல் தமிழ்நாடு அரசியல் வேறு தளத்தை நோக்கி நகர்கிறதா, இல்லை இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? வாட்ஸ்அப்பு இப்போ இந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி மூட்டையில் கட்டி வேறு பரணியில் போட்டுறதா, இல்லை அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சிந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.